மலை ஏறினோன்னு 2 கிலோமீட்டர் தாண்டி சோத்தாங்கை பக்கம் திரும்ப நிலை இருக்கு. அப்புறம் என்ன இருக்கு? 16 மரம் இருக்கு. அதுல 16வது மரம் ரெட்டை மரம்னு எழுதி இருக்கு. என்னென்னமோ கத்துதே, கடவுளே காப்பாத்துறாங்க. ரெட்டை மரத்துக்கு நேர 10 அடி முன்னேறி போனோம்னா முன்னேறது ரெட்டை மரம். 10 அடி முன்னேறி போய் நோண்டுன்னு எழுதியிருக்கேன். எதை நோண்டுறதுனால என்னத்தையாச்சும் நோண்டி பாம்பு உள்ள இருந்த பிரச்சனை இருக்கட்ட நோண்டுவோம். இங்கேயா தாக்கம். அப்படியே முருகா உன்னை நம்பி நோண்ட போறா. உள்ள இருந்து வீரப்ப இங்க வந்துடாம பாத்துக்க. ஏன்னா அவன் எப்ப எங்கிட்ட இருந்து எந்த நேரத்துல வருவாருன்னே தெரியாதுங்கிறாங்க. நான் சொன்னா உனக்கு புதையல் கிடக்க நடுவு மட்டும் மச்சம் இருக்குன்னு சொன்னான். புதையல் கிடைச்சிருச்சு, புதையல் கிடைச்சி காடு மலையெல்லாம் தாண்டி வந்தேன். நல்ல சரியான புதையல்ப்பா. என்னப்பா இது? சரி உள்ள என்னதான் இருக்கு பார்ப்ப நீ. பாப்பா புதையல் இது வச்சு என்ன முடியும்? ஐயோ புதையல் இருக்குன்னு சொல்லி நம்பி வந்தேன். பார்த்தா குடிச்சு போட்டு எவ்வளோ பாட்டை தூக்கி புதைச்சி வச்சிருக்கானே.